தேடலில் தொடங்கும் பயணம் இது. சிந்தனையில் பிறக்கும் வெளிச்சம் இது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் நீதிபதி என்று நினைக்கிறீர்கள். ஆனால் காரணங்கள் சொல்லும் வழக்கறிஞர் மட்டுமே என்று சொன்னால் நம்புவீர்களா? இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஒரு கேள்வியோடு தொடங்கலாம். நீங்கள் உங்களை ஒரு பகுத்தறிவு உள்ள மனிதர் என்று நம்புகிறீர்களா? ஒரு முடிவெடுக்கும் போது நீங்கள் நிதானமாக யோசித்து நன்மை தீமைகளை ஆராய்ந்து பிறகுதான் முடிவெடுப்பீர்கள் என்று நம்புகிறீர்களா? அப்படியானால் இன்றைய இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறிய அதிர்ச்சியை கொடுக்கலாம். ஏனென்றால் நாம் இன்று பார்க்கப் போவது உலகத்தைப் பற்றியது அல்ல, உங்களைப் பற்றியது. அதிலும் குறிப்பாக உங்கள் மூளையைப் பற்றியது. ஒரு கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு பெரிய துணிக்கடையில் நிற்கிறீர்கள். உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு ஜீன்ஸ் பேண்ட் கையில் இருக்கிறது. அதன் விலை 3000 ரூபாய். பில் போட போகும் நேரத்தில் உங்கள் கைபேசியில் ஒரு தகவல் வருகிறது. அதே ஜீன்ஸ், அதே நிறம், அதே அளவு. இங்கிருந்து 15 நிமிடம் தள்ளியுள்ள இன்னொரு கடையில் 2000 ரூபாய்க்கு கிடைக்கிறது. அதாவது 1000 ரூபாய் குறைவு. இப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பெரும்பாலான மக்கள் அந்த 15 நிமிட பயணத்தை மேற்கொள்வார்கள். ஏனென்றால் 1000 ரூபாய் சேமிக்க முடிகிறது. சரி, இப்போது இன்னொரு காட்சியை கற்பனை செய்யுங்கள். இந்த முறை நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடையில் நிற்கிறீர்கள். நீங்கள் பல மாதங்களாக சேமித்து வைத்த பணத்தில் 1,22,000 மதிப்புள்ள ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கப் போகிறீர்கள். அப்போது ஒரு நண்பர் போன் செய்கிறார். அதே ஃப்ரிட்ஜ், அதே மாடல், 15 நிமிடங்கள் தள்ளியுள்ள இன்னொரு கடையில் 1,21,000க்கு கிடைக்கிறது என்று சொல்கிறார். அதாவது இங்கும் சேமிப்பு 1000 ரூபாய்தான். இப்போது ஆச்சரியமாக பெரும்பாலான மக்கள் அங்கே செல்ல மாட்டார்கள். பரவாயில்லை, இங்கேயே வாங்கிக்கிறேன் என்று சொல்லிவிடுவார்கள். ஒரு நிமிடம், 2 இடங்களிலும் சேமிப்பு எவ்வளவு? 1000 ரூபாய். நேரம் அதே 15 நிமிடங்கள். அப்படி இருக்க ஏன் 2 முடிவுகள்? இதுதான் மனித மூளையின் முதல் மாயை. நாம் எண்களை வைத்து முடிவு எடுப்பதில்லை, உணர்வுகளை வைத்து முடிவு எடுக்கிறோம். நாம் நம்மை பகுத்தறிவுள்ள மனிதர்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் நம் மூளை பெரும்பாலான நேரங்களில் கணக்கு போடுவதில்லை, கதைகளை உருவாக்குகிறது. அதற்காகத்தான் உளவியலாளர் டேனியல் கானமன் மனித சிந்தனையை 2 பகுதிகளாக பிரிக்கிறார். சிஸ்டம் 1, சிஸ்டம் 2. சிஸ்டம் 1 என்பது உங்கள் ஆட்டோ பைலட். வேகமானது, உடனடியானது, உணர்ச்சிபூர்வமானது. அதிக யோசனை தேவையில்லை. நான் இப்போது இட்லி என்று சொன்னால் உங்கள் மூளை அடுத்த நொடியே சாம்பார் அல்லது சட்னி என்று சொல்லிவிடும். நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை. இதுதான் சிஸ்டம் 1. ஆனால் 17 பெருக்கல் 24 எவ்வளவு என்று கேட்டால் இப்போது என்ன நடக்கும்? உங்கள் மூளை மெதுவாகிறது, கவனம் குவிகிறது, கணக்கிடத் தொடங்குகிறது. இதுதான் சிஸ்டம் 2. சிஸ்டம் 2 மிகவும் புத்திசாலி. ஆனால் அது சோம்பேறி. ஏன் தெரியுமா? ஏனென்றால் அது அதிக சக்தி செலவழிக்கும். நம்முடைய மூளை உடல் எடையில் வெறும் 2% மட்டுமே. ஆனால் உடல் பயன்படுத்தும் மொத்த சக்தியில் சுமார் 20% சக்தியை அது பயன்படுத்துகிறது. அதனால் மூளைக்கு ஒரு பழக்கம் உண்டு. எப்போதும் குறுக்கு வழி தேடுவது, எப்போதும் எளிய பதிலை தேர்வு செய்வது, எப்போதும் சக்தியை சேமிப்பது. அதனால்தான் நாம் பல நேரங்களில் யோசிப்பதில்லை, யோசித்ததாக நினைக்கிறோம். இரண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இந்த பழக்கம்
இன்னும் ஆபத்தானதாக மாறும் ஒரு இடம் இருக்கிறது. அது நாம் தவறு செய்யும் போது. ஒரு உதாரணம் பாருங்கள். நீங்கள் ஒரு பொது இடத்தில் ஒரு குப்பையை கீழே போடுகிறீர்கள். உடனே உங்களுக்கு ஒரு குரல் கேட்கும், இது தவறு. ஆனால் அடுத்த சில வினாடிகளில் இன்னொரு குரல் வரும், ஒரு தடவை தானே, எல்லோரும் போடுறாங்க, இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, நாளைக்கு யாராவது சுத்தம் பண்ணிடுவாங்க. உண்மையில் என்ன நடந்தது? நீங்கள் செய்த செயல் மாறவில்லை, ஆனால் அதை பற்றிய கதை மாறிவிட்டது. இதைத்தான் காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் என்று சொல்கிறார்கள். அதாவது நாம் நம்புவது ஒன்றாகவும் நாம் செய்வது வேறாகவும் இருக்கும்போது மூளைக்குள் ஒரு உராய்வு உருவாகிறது. அந்த உராய்வை தாங்க முடியாமல் மூளை ஒரு புதிய கதையை உருவாக்குகிறது. கவனியுங்கள், மூளை உண்மையை தேடவில்லை, அமைதியை தேடுகிறது. இதனால்தான் பலர் ஜிம்மில் 1 வருட மெம்பர்ஷிப் வாங்கிவிட்டு 3 வாரத்தில் நிறுத்தி விடுகிறார்கள். ஆனால் தங்களை உடல் நலத்தில் அக்கறை இல்லாதவர்கள் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ வேலை அதிகம், இந்த மாதம் மட்டும் பிஸி, அடுத்த மாதம் ஆரம்பிக்கிறேன் என்று கதைகளை உருவாக்குவார்கள். இங்கே ஒரு ஆழமான கேள்வி. நீங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கொண்டிருக்கும் எந்த காரணம் உண்மையான காரணம்? எந்த காரணம் உங்கள் மூளை உருவாக்கிய ஒரு சப்பைக்கட்டு? ஏனென்றால் நம்மை மற்றவர்கள் ஏமாற்றுவது கடினம், ஆனால் நம்முடைய மூளை நம்மை ஏமாற்றுவது தினசரி நடக்கிறது. ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் மூளை சொல்வது எல்லாமே உண்மை அல்ல. சில நேரங்களில் அது உண்மையை மறைத்து உங்களுக்கு வசதியான ஒரு கதையை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கும். நம்மை மற்றவர்கள் ஏமாற்றுவதை விட நம்முடைய மூளை நம்மை ஏமாற்றுவதுதான் அதிகம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு முடிவிலும், ஒவ்வொரு நியாயப்படுத்தலிலும் அது நமக்காக ஒரு கதையை உருவாக்கிக் கொண்டே இருக்கிறது. அதில் சில கதைகள் உண்மையாக இருக்கலாம், சில கதைகள் நம்மை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட மாயைகளாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த அலசலின் முடிவில் ஒரு கேள்வியை மட்டும் உங்களிடம் விட்டுச் செல்கிறேன். நீங்கள் எடுத்த சமீபத்திய ஒரு முக்கியமான முடிவை நினைத்துப் பாருங்கள். அது உண்மையிலேயே உங்களுடைய முடிவா, அல்லது உங்கள் மூளை உங்களுக்காக உருவாக்கிய ஒரு வசதியான கதையா? ஏனென்றால் சிந்தனை தொடங்கும் இடம் பதில்களில் இல்லை, சந்தேகங்களில் இருக்கிறது. இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு மற்றவர்களுக்கு பகிர்வதுடன் உங்கள் எண்ணங்களை கமெண்டில் பதிவிடுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இதன் தொடர்ச்சியாக இங்கே இன்னும் ஆழமான ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு மனிதன் தனியாக இருக்கும்போது ஒரு விதமாக நடந்து கொள்கிறான். அதே மனிதன் ஒரு கூட்டத்திற்குள் சென்றவுடன் ஏன் மாறிப்போகிறான்? ஏன் ஒரு கூட்டத்தில் பொறுப்பு காணாமல் போகிறது? ஏன் பலர் பார்த்து கொண்டிருக்கும் போதும் யாரும் செயல்படுவதில்லை? அது மனித இயல்பா, அல்லது மூளையின் இன்னொரு மறைமுக தந்திரமா? அதை அடுத்த வீடியோவில் ஆழமாக பார்க்கலாம். தொடர்ந்து சிந்தியுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஆனந்தமாக இருங்கள்.